அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா, என்ஓஎம்எஸ் எக்ஸாமுக்கான பார்ட் 2 பகுதி 2. அதாவது முதல் வீடியோ வந்து என்ஓஎம்எஸ் எக்ஸாம்னா என்ன, அதில் எத்தனை பேர் எழுதுவாங்க, எவ்வளோ மார்க் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். மெயினாக இது ஒரு பாயிண்ட் போன வீடியோஸ் எல்லாம் முட்டுது. இது கவர்மெண்ட் ஸ்கூல் மற்றும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கு மட்டும்தான், வேறு பிரைவேட் ஸ்கூலால் எழுத முடியாது. இது கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு உண்டான திறனாய்வு தேர்வு. இப்போ இதில் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா 110க்கு 100 மார்க் போட்டிருக்கோம். அதில் 110க்கு 100 மார்க் அப்படின்னா சேட்ல இருக்கிற 90, மேட்ல இருக்கிற 90 கேள்வியும் சேட்ல மேக்ஸ்ல வர 20 கேள்வியும் சேர்த்து மொத்தம் 110 மார்க்குக்கு நம்ம 100 மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய சேனலுடைய இலக்கு. அதை நோக்கி நம்ம என்ன பண்ண போறோம், வீடியோ போட போறோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பகுதியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர்னா என்ன. நேச்சுரல் நம்பர்னா தமிழ்ல இயலெண்கள் அப்படின்னு சொல்லுவோம். இயலெண்கள் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா 1, 2 அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும். அடுத்தது என்னது, ஹோல் நம்பர். ஹோல் நம்பர்னா முழு எண். முழு எண் எப்படி இருக்கும், 0, 1, 2, 3 அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும். அப்போ இயல் எண்ணுக்கும் முழு எண்ணுக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் 0 மட்டும்தான். இதுக்கு அடுத்ததான் இருக்கிறது என்னன்னா இசட், ஜாகிலன் அப்படின்னு சொல்லி ஜெர்மன் வேர்ட்ல இருந்து எடுக்கப்படுது எண்கள். அப்போ இதுல என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும். 0வும் இருக்கும், அதாவது +1, +2 அப் டு பிளஸ் இன்ஃபினிட்டி, -1, -2 அப் டு மைனஸ் இன்ஃபினிட்டி. அப்போ இது இண்டீசர். அப்போ இண்டீசர் எப்படி இருக்கும், இண்டீசர்னா 0ல இருந்து மைனஸ் இன்ஃபினிட்டியும் பிளஸ் இன்ஃபினிட்டி. அதாவது இதுல நெகட்டிவ் வேல்யூவும் வரும், பாசிட்டிவ் வேல்யூ வரும், 0வும் வரும். இது மூணுமே சேர்ந்தது தான் வந்து இண்டீசர். இது என்ன லெட்டர்ல மென்ஷன் பண்ணுவோம்னா இசட்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். இதுக்கு அடுத்ததா இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா கியூ. இது ரொம்ப முக்கியம். கியூங்கிறது என்னது, கோஷன்ட் அப்படிங்கிற வேர்டோட ஃபர்ஸ்ட், அதாவது பங்கு, அதாவது விகிதமுறு எண். விகிதமுறு எண் அப்படின்னா என்னன்னா P/Q வடிவில் எழுத முடியும். P/Q வடிவில் எழுத முடியும் அப்படின்னா என்னன்னா, ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர டிஜிட்ஸை வந்து நம்ம மறுபடியும் என்ன கன்வெர்ட் பண்ண முடியும், ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ண முடியும். டெசிமலா இருக்கிற மதிப்பை நம்ம ஃப்ராக்ஷனா கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து இது விகிதமுறு எண். இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ண ஃப்ராக்ஷனா கன்வெர்ட் பண்ணி எழுத முடியாத விகிதமுறா எண். இப்போ இதை எப்படி எழுதுனா, P belongs to Z, Q belongs to Z, Q not equal to 0 அப்படிங்கிறது இது பொது வடிவம், ஜெனரல் ஃபார்ம். பொதுவாக இப்படிதான் எழுதுவோம். P/Q, P belongs to Z, Q belongs to Z, Q not equal to 0. இது வேல்யூவா பாக்குறப்ப பார்த்தோம்னு சொன்னோம்னா, இப்போ உதாரணமா 97 / 2 போட்டா என்ன கிடைக்கும், 4 2 8, 48.5. அப்ப இந்த மாதிரி இருக்கிற பின்னத்தை வகுக்கிறப்ப முடிஞ்சும் போகலாம். முடிஞ்சு போனாலும் இதுவும் விகிதமுறு எண் தான். முடியாம இப்போ உதாரணமா 100/3 போட்டா என்ன கிடைக்கும், 33.333 போயிட்டு. அப்ப இது எப்படி எழுதலாம், 33.3 பார் அப்படின்னு எழுதலாம். அப்போ 33.3 பார். அதான் இது வந்து பார்த்தோம்னு சொன்னா முற்று பெறாம போயிட்டே இருக்கு. ஆனா ஒரு ஆர்டர்ல 3 3 3 3 கண்டினியூவா இந்த 3 தொடர்ந்து வந்ததுன்னா அது விகிதமுறு எண். இந்த மாதிரி கண்டினியூவா ஒரு நம்பர் வரல, எடுக்க முடியல அப்படின்னா அதுதான் விகிதமுறா எண். அது விகிதமுறா எண் I, இரேஷனல் நம்பர். அப்ப இரேஷனல் நம்பருக்கு உதாரணம் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னோம்னா, அதாவது P/Q வடிவில் எழுத இயலாது. அப்ப அதுக்கு உதாரணம் என்ன வரும்னு பார்த்தோம்னு சொன்னோம்னா √2, √3, √5, E5 இதெல்லாம் வந்து விகிதமுறா எண்களுக்கு உண்டான உதாரணம். √2 பார்த்தோம்னா என்ன வரும்னா, √2 மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா 1.4142. பார்த்தோம்னா இதுல ஒவ்வொரு டிஜிட்டும் நியூ டிஜிட், அடுத்தடுத்த டிஜிட் எல்லாமே எந்த வேல்யூமே ரிப்பீட்டடே ஆகாம வரும். அதுதான் வந்து என்னன்னு சொன்னோம்னா விகிதமுறா எண். அதே மாதிரி 3க்கும் போட்டீங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா √3 வேல்யூ பார்த்தா 1.732. எந்த வித ஆர்டர்லயும் எடுக்க முடியாது. ஒவ்வொரு டிஜிட்டுமே வந்து என்ன இருக்கும், புதுசா அடுத்தடுத்த டிஜிட் வந்து ஒரு புதுசா ஒரு ஈக்குவலா ஒரு ஆர்டர்ல இந்த எப்படி 3 பார்னு போட்டோமோ அது மாதிரி பார் போட்டு எழுத முடியாது. அந்த பார் போட்டு எழுத முடியாத நம்ம மாதிரி என்னவா பண்ண முடியாது, ஃப்ராக்ஷனா எழுத முடியாது. அப்படிங்கிறது தான் விகிதமுறா எண். நமக்கு விகிதமுறா எண் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு கேள்வி கட்டாயம் வரும். நம்பர் சிஸ்டத்துல ஒரு சம் கட்டாயம் வரும். இப்போ இதுல இப்ப நம்ம பார்த்தோம் நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இண்டீஜர், ரேஷனல் நம்பர், இரேஷனல் நம்பர் எல்லாம் பார்த்தோம்.
இது எல்லாமே சேர்ந்த செட்டு தான். அதாவது நேச்சுரல் நம்பர் அப்படிங்கிற செட்டு, அது ஹோல் நம்பருக்குள்ள இருக்கு. அடுத்தது இண்டீஜர், இண்டீஜருக்குள்ள ஹோல் நம்பர் இருக்கு. அதுக்கு அடுத்தது என்னன்னா ரேஷனல் நம்பர் அண்ட் இரேஷனல் நம்பர், இந்த செட்டு. இது எல்லாமே சேர்ந்த ஒரு இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ரியல் நம்பர், மெய்யெண்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மெய்யெண் அப்படிங்கிறதுக்கு தனியா ஒரு நம்பர் கிடையாது. இது எல்லாமே சேர்ந்த ஒரு ஃபேமிலி தான் மெய்யெண்கள் சொல்லி நாம மென்ஷன் பண்ணுவோம். இவ்வளவுதான் நம்பர் சிஸ்டம். இப்போ இது போக நமக்கு என்ன வரும்னா இதுல சப்டிவிஷனா வரும். சப்டிவிஷன் என்ன வரும்னு பார்த்தோம்னா ஆட் நம்பர்ஸ்னா என்ன, ஈவன் நம்பர்ஸ்னா என்ன, பிரைம் நம்பர்னா என்ன, இதெல்லாமே அடுத்ததை நம்ம பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் சிஸ்டத்துல பேசிக்கா நம்மளோட நம்பர்ஸ் வந்து இவ்வளவுதான். இதுக்கு அடுத்தது என்ன இருக்குன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு. அது நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் நமக்கு இதுல வராதுங்கிறதுனால நம்ம அதை காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்க்கணும். காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா வேற ஒன்றும் இல்லை. உதாரணமா 4 ரூட் எடுத்தா என்ன வரும், 2 வரும். அப்ப இதை மறுபடியும் நம்ம ஸ்கொயர் பண்ணா 2 ஸ்கொயர்னா 4ன்னு வரும். ஆனா -4 ரூட் எடுக்க முடியுமா? -4 ரூட் எடுத்தா என்ன வரும், அதாவது +2 வச்சுட்டோம்னு சொன்னா +2 × 2 4. ஆனா இங்க வர்றது -4, ஆனா இங்க வர்றது என்னது +4. இல்ல -2 வச்சுட்டா -2 × -2 என்ன வரும், +4 தான் வரும். ஆனா இங்க என்ன இருக்கு -4. ரூட்ல எந்த வேல்யூ இருக்கு நம்ம ஐடென்டிஃபை கரெக்டா மைனஸ் வராது. அப்போ அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு தான் I அப்படிங்கறது ஒன்று மென்ஷன் பண்ணுவோம். அது √-1 வேல்யூ தான் I. இது நமக்கு இந்த பார்ட் நமக்கு தேவையில்லை. இருந்தாலும் காம்ப்ளெக்ஸ் நம்ம 10th வரப்போ என்ன பண்ணுவோம்னா 2 ரூட் கண்டுபிடிக்கிறப்ப இது வந்து என்னன்னு சிக்கல் எண்கள் சொல்லி கலப்பெண்கள் ஒரு மூலம் படிப்போம். அது பேசிக்கா சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போது. நமக்கு இது நமக்கு இந்த பாடப்பகுதியில் இது நமக்கு தேவையில்லை. அதனால நமக்கு தெரிஞ்ச வேண்டிய விஷயம் இது மட்டும்தான். நேச்சுரல் நம்பர்னா என்ன, ஹோல் நம்பர்னா என்ன, இண்டீஜர்னா என்ன, ரேஷனல் நம்பர்னா என்ன, இரேஷனல் நம்பர்னா என்ன, ரியல் நம்பர்னா என்ன அப்படிங்கிற இந்த ஆர்டர் மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதும். ஏன்னு கேட்டா இந்த ஆர்டர்ல வச்சு வென் டயக்ராம்ல கூட ஒரு சம் கேட்பாங்க. அதை நம்ம அந்த சாப்டர் வரப்ப நம்ம அதில் நம்பர் சிஸ்டம் யூஸ் பண்ணி அதை நம்ம போட்டு காமிக்கிறேன். இப்போ 2022 நம்பர் சிஸ்டத்துல ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. என்ன கேள்வின்னு பார்த்தோம்னா, பின் வருவதில் முழு அல்லாதது எது, முழு அல்லாதது. அப்போ எது முழு, அதாவது எது இண்டீஜர் இல்ல அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ நம்ம இதை ஒவ்வொன்றையும் டிவைட் பண்ணி பார்க்கலாம். இங்க 36 வகுத்தல் 36 by -9. அப்போ இங்க மேல நியூமரேட்டர் பாசிட்டிவ், டினாமினேட்டர் நெகட்டிவ். அப்ப என்ன வரும், நெகட்டிவ் தான் வரும். 1 4 9 4 36. அப்போ -4. அப்படி -4 எங்க இருக்கு, இண்டீஜர்ல இருக்கு. அப்ப இது ஒரு முழு. அடுத்தது இங்க -16/4. அப்ப இதுக்கு என்னதான் வரும், -4 belongs to Z. அப்ப இதுவும் ஒரு முழு தான். இப்ப இங்க 0, எந்த ஒரு எண் ஜீரோவை எந்த எண்ணால வகுத்தாலும் நம்ம வரப்போறது 0 தான். 0 என்ன இருக்கு, நம்ம ஆல்ரெடி நம்ம நம்பர் சிஸ்டத்துல பார்த்தோம். இண்டீஜர்ல 0 இருக்கும், நெகட்டிவ் இருக்கும், பாசிட்டிவ் இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ இந்த மூணுமே வந்து என்னது முழு எண்கள். அப்ப கடைசி ஆப்ஷன் தான் முழு எண்ணா இல்லாம இருக்கும். அதை போட்டு பார்த்தா என்ன வரும், 17/3. அப்போ 1 3 3, 5 3 15, மிச்சம் 2 20, 6 18, 6 18, 6 18. இப்ப இதை பார்த்து எப்படி இருக்கு, நமக்கு இங்க 5.6 பார். அப்போ 6ங்கிறது என்னது, ரிப்பீட்டடா வருது. அப்ப இது என்ன நம்பர், விகித முழு எண், ரேஷனல் நம்பர். இது வந்து ரேஷனல் நம்பர். அப்ப இது ஒண்ணுதான் வந்து நமக்கு என்னது ஆன்சர். இதோட 5.6. அப்ப 5.66ங்கிறது நமக்கு என்ன ஆகிட்டே இருக்கு, ரிப்பீட்டடா வருது. இப்போ பார்த்தோம்னு சொன்னோம்னா போன சம் பார்த்தோம்னா எக்ஸாம்ல கேட்டு இந்த சம்மு இன்னும் இது வரைக்கும் இந்த மாடல் சம்ல நமக்கு கேள்விகள் கேட்கப்படலை. வரக்கூடிய தேர்வுகளை இந்த கேள்வி கேட்கப்படலாம். என்ன சொல்றாங்க, எக்ஸ்பிரஸ் எஸ் வல்கர் ஃபங்க்ஷன், அதாவது கொடுக்கப்பட்ட எண்ணை சாதாரண பின்னமாக மாற்றுக. அப்ப இது சாதாரண பின்னம் மாற்றுறது எப்படி மாற்றலாம்னு சொன்னோம்னா, இங்க எத்தனை பார் இருக்குன்னு பாருங்க, எத்தனை வேல்யூக்கு பார் இருக்கோ அவ்வளவுதான். இப்போ 37 எத்தனை வேல்யூக்கு பார் இருக்கு, 2 வேல்யூக்கு பார் இருந்தா 2 9. இப்போ 3 வேல்யூக்கு பார் இருந்தா 3 999. இங்க 1 2 3 4 5 6. அப்ப இது எப்படி பண்ணலாம்னு சொன்னோம்னா, இத ஒரு கலப்பு பின்னம் மாதிரி கன்வெர்ட் பண்ணலாம். 3 பிளஸ் இங்க என்ன இருக்கு 1 4 2 8 5 7 டிவைட் பை 1 2 3 4 5 6. 1 3 4 5 6. அப்ப இது எப்படி எழுதலாம், 3 1 4 2 8 5 7 1 2 3 4 5 6 1 2 3 4 இதுதான் ஆன்சர். அப்போ இதை விகிதமுறை எண் கொடுத்துருக்காங்க, அதாவது விகிதமுறை எண்ணை வந்து டிஜிட்டலா கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்றோம். எப்படி கன்வெர்ட் பண்றோம்னா, எத்தனை வேல்யூக்கு பார் இருக்கோ அத்தனை 9 போட்டா வேலை முடிஞ்சு 0.37 பார். அப்ப 37 பார்னா 2 வேல்யூக்கு பார் இருக்கு. அப்போ 37 / 99.
அப்போ இங்க 053 இருக்கு. அப்போ 53 டிவைட் பை 999. அப்போ இங்க 3.142857. அப்போ இந்த மாதிரி இருந்தா 3 + 142,857 டிவைட் பை எத்தனை வேல்யூக்கு பார் இருக்கோ அத்தனை 9 நமக்கு போட்டா போதும். இப்போ இது ஒரு மாடல். இது இன்னொரு மாடல் இருக்கு, அடுத்து பார்க்க போறோம். அதே மாடல் தான். இதுல பார்த்தோம்னு சொன்னோம்னா ஒரு பார் இல்லாம ஒரு பார் இல்லாம வேல்யூ வரும். பார் இல்லாம வேல்யூ வந்து எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். நம்ம எக்ஸ்பிரஸ் ஆஸ் வல்கர் ஃபங்க்ஷன், அதாவது சாதாரண பின்னமாக மாற்றி எழுதுக, இல்ல இதை பொது பின்னமாக மாற்றி எழுதுக அப்படின்னு தான் கேள்வி கேட்பாங்க. இங்கிலீஷ் மீடியமா இருந்தா இதான் எக்ஸ்பிரஸ் ஆஸ் வல்கர் ஃபங்க்ஷன் கேட்பாங்க. தமிழ் மீடியமா இருந்தா ஒன்னா பொது பின்னமாக மாற்றுக இல்ல சாதாரண பின்னமாக மாற்றுக அப்படின்னு கேள்வியா இருக்கும். இப்ப இங்க என்ன பார்த்தோம், இங்க என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா பாயிண்ட்க்கு அப்புறம் என்ன இருக்கு, 17 இருக்கு, 17. அப்ப இது என்ன பண்ணணும், பார் இல்லாத வேல்யூ 1. அப்ப பார் இல்லாத வேல்யூ 1 சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். கீழே எத்தனை வேல்யூ பார் இருக்கு, ஒரு வேல்யூ பார் இருந்தா ஒரு 9, பார் இல்லாத வேல்யூ 1 0. அப்போ என்ன ஒரு ஆன்சர் 18/90. அப்போ இது என்ன பண்ண முடியும், 8 + 1 9. அப்ப 8 + 1 9ங்கிறது 9வது வாய்ப்பாடுலையும் வகுப்படும், 3வது வாய்ப்பாடுலையும் வகுப்படும். அப்ப இங்க 90ங்கிறது 3வது வாய்ப்பாடுலையும் வகுப்படும், 9வது வாய்ப்பாடுலையும் வகுப்படும். அப்ப என்ன பண்ணலாம், 2 18 10 கூட்டுறதுக்கு ஆட் பண்ணியாச்சு. அப்போ 16/90. அப்போ 16/90ங்கிறது 2வது வாய்ப்பாடுல வகுப்படும், இது 2வது வாய்ப்பாடுல வகுப்படும். அப்ப என்ன வரும், 8 2 16, 45 2. அப்போ 8/45 தான் ஆன்சர். அப்போ இது வந்து ஒரே ஒரு வேல்யூ, 2 வேல்யூ இருந்தாலும் அதே மாதிரி தான். அதாவது அந்த வேல்யூ பாயிண்ட் எடுத்துட்டு அப்படியே முழுசா எழுதணும். 1 2 5 4 அப்படி எழுதிட்டோம். இப்போ இதுல பார் இல்லாத வேல்யூ 12. அப்ப அந்த 12 என்ன பண்றோம், சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். இதுல பார் இருக்கிறதுக்கு வந்து 2 வேல்யூ பார் 2 9, பார் இல்லாத வேல்யூக்கு 2 0, பார் இல்லாத வேல்யூனா 0, பார் இருக்கிற வேல்யூனா 9. அப்ப சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு இங்க என்ன வரும், 2 4 1 2 டிவைடட் பை 9900. அப்ப இது என்ன பண்ணலாம், சிம்பிளை பண்ணணும்னு சொன்னோம்னா 6 2 12 2 4 4 2 8 1 9 2 18 3ஆல் வகுப்படும். அப்போ 3ஆல் வகுத்தோம்னு சொன்னோம்னா 2 3 6 0 7 3 21 4 3 3 6 3 18 5 3 15 0. மறுபடியும் 3ஆவது வாய்ப்பாடால் வகுப்படும். அப்போ 6 3 18 9 3 27 இங்க 5 3 15 0. இது 3ஆவது பாடல் வகுப்பட முடியாது, அதனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். அப்ப ஆன்சர் பார்த்தோம்னா 69/550. 69/509. இப்ப லாஸ்ட் சம் 2.536 பார்னு இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்னு சொன்னோம்னா 2ங்கிறது ஒரு முழு வேல்யூ, அதை அப்படியே எழுதிக்கலாம். மிச்சம் இருக்கிறது என்ன இருக்கு, 536 -53 டிவைடட் பை வேல்யூ இருக்கிறது பார்த்தோம்னு சொன்னோம்னா ஒரு வேல்யூ பார் இருக்கு, அதனால ஒரே ஒரு 9, பார் இல்லாத வேல்யூக்கு நம்பர் ஆஃப் 0 ஆட் பண்ணிட்டோம். அப்ப என்ன வரும், என்ன வரும்னு பார்த்தோம்னு சொன்னோம்னா 2 பிளஸ் இதை சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னு சொன்னோம்னா 16, 6ல் 3 போச்சுன்னா 3 8 4 டிவைடட் பை 900. அப்போ இதை சிம்பிளை பண்ண என்ன வரும், 3ஆவது பாடல வகுப்படும், 15 வர வகுப்படும். அப்போ என்ன வரும், 1 3 3 மிச்சம் 1 6 18 1 3 3 வகுத்தோம்னு சொன்னோம்னா 3 9 0. அப்போ 2 பிளஸ் 161/300. அப்போ இது எப்படி எழுதலாம், 2161 டிவைடட் பை 300 தான் ஆன்சர். அப்போ அதிகபட்சம் இதற்கு மேல நம்ம எண்ணியல் பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான். என்னென்ன பார்த்தோம்னு சொன்னோம்னா 2022 ஒரே ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் முழு எதுன்னு கேட்டிருந்தாங்க. அப்ப அதுல வந்து ஒரு விகிதமுறை கலந்து கொடுத்து மிச்சம் 3 எண்ணும் நமக்கு முழு எண்ணா இருந்தது. இப்போ இதுல வந்து வல்கர் ஃபிராக்ஷன் கொடுத்துட்டு, அதாவது சாதாரண வல்கர் ஃபிராக்ஷன், அதாவது ஒரு டிஜிட்ல பாயிண்ட்ல வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதை நம்ம என்ன பண்ணுவோம், பொது பின்னமாவோ இல்ல சாதாரண பின்னமாவோ கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். 2 டைப் பார்த்துருக்கோம். இதை தவிர வேற எதுக்கு இந்த சம் இது வரைக்கும்
இந்த டாபிக்ல இருந்து நமக்கு கணக்கு வந்ததில்லை. வரக்கூடிய எக்ஸாம்ல இந்த பகுதியில இருந்து கட்டாயம் கேள்வி வர்றதுக்கு 1 மார்க்குக்கு அவசியம் வாய்ப்பு இருக்கு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.